அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் பேசுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஒரவந்தவாடியில் உள்ள ஸ்ரீ ஓராண்டி அம்மன் கோயிலுக்கு தற்போது ராஜகோபுரம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. சிறும் சிறப்புமாக ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இவ்வளவு தூரம் தர்மகத்தா அவர்கள் அனைவருக்கும் நிதி திரட்டி இவ்வளோ தூரம் பணிகள் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. இங்குள்ள ஓராண்டி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக போற்றப்படுகிறார்கள். கொல்லூர் மூகாம்பி அம்மன், மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன், பாரிஸ் காளிகாம்பாள் அம்மன், திருவேற்காடு கருமாரி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன். இங்குள்ள கோயில்களில் அம்மனுக்கு சாட்டப்படும் புடவையானது பக்தர்களுக்கு அளிக்கப்படும். ஆனால் இங்குள்ள அம்மனுக்கு சாட்டப்படும் புடவையானது பக்தர்களுக்கு அளிக்கப்பட மாட்டாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அம்மனாக போற்றப்படுகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இங்குள்ள ஸ்ரீ ஓராண்டி அம்மன் பார்க்கப்படுகிறார்கள். ஆடி அமாவாசனைக்கு 10 நாள் திருவிழாவாக வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் சீரும் சிறப்புமாக அம்மனுக்கு அமாவாசை பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் வேண்டுதல் வைத்து அவர்கள் வேண்டிக் கொண்ட 6 மாதத்திற்குள் அவர்களுடைய வேண்டுதல் நடைபெறுகிறது. அவர்கள் வேண்டுதல் எந்த வேண்டுதல் இருந்தாலும் அவர்கள் வேண்டுதல் நடைபெற்று முடிகிறது. மற்றும் இங்குள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகிறார்கள். ஸ்ரீ ஓராண்டி அம்மன் ஆலயத்தில் தற்போது ராஜகோபுர பணிகள் நடைபெற்று வருகிறது. மீண்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. பக்தர்கள் வெகு விமர்சையாக பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்துடன் அன்புடனும் சீக்கிரம் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்து ராஜகோபுர வேலைகள் முடிந்து சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ ஓராண்டி அம்மா போற்றி போற்றி. 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 ஓம் நம சிவாய. சந்தனத்தில் நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு ரேணுகாதேவி அம்மா குறி சொல்ல வந்தாளம்மா.